இந்த வீடியோவில் மல்லிகை செடி ப்ரூன் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ், ப்ரூன் பண்ண கட்டிங்ஸை வேஸ்ட் பண்ணாமல் எப்படி பதியம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மல்லிகை செடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் ப்ரூன் பண்ணி விட்டது. இப்போ எல்லா இடத்துலையுமே நல்ல நியூ க்ரோத் தெரியுது. இந்த மாதிரி பண்ணும்போது செடி நல்லா வளரும், முட்டுக்களும் நல்லா வைக்கும். பக்கத்துலேயே இன்னொரு செடி நான் ப்ரூன் பண்ணாமல் விட்டது, அதை பாருங்கள். இதில் எந்த ஒரு நியூ க்ரோத்துமே தெரியலை. ஸோ அதை இன்றைக்கி கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ப்ரூன் பண்ணி விட்டுட்டேன். அந்த கட்டிங்ஸை தான் எப்படி பதியம் போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சின்ன கட்டிங்ஸாக தான் இருக்குது. இதை நான் ஃபஸ்ட் டைம் இப்படி போடுறது ட்ரை பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி மணலில் பதியம் போட்டிருக்கேன். அப்படியே செடியில் இருக்கிற கிளைகளையே அப்படியே மணலில் மடக்கி வச்சு பதியம் போட்டோம்னா சூப்பராக வந்துடும். இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இதை பதியம் போடுறதுக்கு முன்னாடி சாஃப் வாட்டரில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா தான் இந்த பேக்கில் வச்சுட்டு நீங்கள் லைட்டாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். ஈரப்பதம் இருந்தாலே சரிதான், ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. சாஃப் இல்லைன்னா ஆலோவேரா கிடச்சா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட ஒரு பிளாஸ்டிக் கவர் கிடச்சிச்சின்னா அந்த பிளாஸ்டிக் கவரை வச்சு அந்த கவரை கவர் பண்ணிவிடுங்க. இப்படி பண்ணும்போது அங்கே ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும். பிளான்ட்ஸ் நல்லா க்ரோத்தாக ஹெல்ப் பண்ணும். இது 1 வீக் முன்னாடி ப்ரூன் பண்ண பிளான்ட்ஸோட கட்டிங் அதே மாதிரி வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 1 மந்த் ஆகும் இதில் ரிசல்ட் தெரியறதுக்கு. ஆனால் கட்டிங்ஸ் இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது சாமந்தி பதியம், இதுவும் சூப்பராக வந்துகிட்ருக்கு. உங்களுக்கு ரிசல்ட் நான் லேட்டராக அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க.